காலையில ஒரு வீடியோ பார்த்தேன். சுஜிடெக் அந்த சேனல்ல என்னுடைய பெயரை சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்காக தான் அவங்களுடைய பெயரை என்னுடைய சேனல்ல நான் சொல்றேன். மத்தபடி எந்த வித நோக்கமும் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு சுஜிடெக், செல்வா டெக், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஜ வித்யாலயா அந்த மாதிரி சேனல்ல இருந்தாலும் நிறைய பேட் கமெண்ட்ஸ் வருது. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா மிஸ்டர் யூடியூப் சேனல். சோ மிஸ்டர் யூடியூப் சேனல் வந்து லைவ்லயே நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு. சோ லைவ்ல இருந்தவங்களுக்கு தெரியும். சோ இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு பண்ண கமெண்ட்ஸ் எல்லாம் எல்டர்ல போயிருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த எல்டு கமெண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா வியூ ஆல் டச் பண்ணிக்கிறேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதை நான் டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எல்டு கொடுத்துக்கிறேன், அப்ளை கொடுத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஐ ரெஸ்பான்ஸ்டு அதை நான் டச் பண்ணிக்கிட்டேன். இப்ப பாருங்க எனக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, யூடியூப் ஹெல்ப் சென்டர்ல இருந்து உங்க சேனலுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, ப்ளீஸ் சேஃபா இருங்க, நாளைக்கு பெய்டு கோச் வீடியோ வேண்டாம், இல்லனா பிரச்சனை தான் அப்படின்னு ஒருத்தர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. நான் வந்து எனக்கு நடந்த விஷயத்த மட்டும் தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன். போட்டோவை நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருக்கேன். இது கண்டிப்பா போயிட்டு பாருங்க. அதுக்கடுத்து ஒரு மெசேஜ் பண்ணாங்க, சிஸ்டர் 3 to 4 சேனல் இன்வால்வ்டு, சூரா ஷேர் மிஸ்டர் யூடியூப், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், உங்க மூஞ்சில டேஷ் விட பாக்குறாங்க, இப்படியே லைவ்ல சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க நல்லா படிச்சு பாருங்க. சோ இந்த மாதிரி மெசேஜ் எனக்கு சுஜிடெக் சிஸ்டருக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு வந்துடுச்சு. இருந்தாலுமே அவங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவை பெருசா எடுத்துக்கல. சோ இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சேனல் வந்து தப்பு தப்பா கமெண்ட் பண்றாங்க. சோ வந்து இந்த மெசேஜ் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஆறுதலா இருந்துச்சு, கொஞ்சம் சேஃபா இருங்க அப்படின்னு சொன்னதுனால. அடுத்து அவங்க இந்த மாதிரி சொன்னதுனால ஒருவேளை இது ஃபேக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி மெசேஜஸ் போயிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா நான் பொதுவா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், நீங்க யாருடைய சேனல் வீடியோஸ் வேணா பாருங்க, என்னுடையதல்ல யாருடையது வேணா பாருங்க. சோ நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா என்னுடைய சேனல்ல என்னுடைய அனுபவத்தில இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்திருப்பேன். சோ பெய்டு கோச் வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர் வாட்சர்ஸ் எல்லாம் வாங்கினா ஒரு குட்டைக்குள்ளவே நம்ம சேனல் ஸ்டாப் ஆயிடும். சோ நான் அனுபவப்பட்டதுனால அனுபவத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டேன் இல்லைங்களா, அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதே நான் வெளியே வந்துடுறேன். இப்ப பாருங்க, இங்க பாருங்க கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் ஆல்ரெடி 1 டே முன்னாடி போட்டிருக்கேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. சோ நீங்க வேணா போயிட்டு பாருங்க. அப்படி நான் என்னன்னா என்னுடைய சேனல்ல சொல்லி கொடுத்திருக்கேன், உங்களுக்கு ஏதாவது தப்பா சொல்லி கொடுத்துட்டேனா அப்படி இருந்தா சொல்லுங்க, கண்டிப்பா உண்மையாவே சொல்லுங்க. என்னுடைய சேனலை நான் வந்து டிலீட் பண்ணிட்டு யூடியூப் பக்கமே நான் வரல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ வந்து கண்டிப்பா நான் நல்ல விஷயத்த என்னுடைய லைஃப்ல நான் ஓனா அப்ளை பண்ற விஷயத்த ஒண்ணு விடாம உங்களுக்கு நான் அப்படியே சொல்லி கொடுக்குறேன். இது தப்பா? சோ அதனால இங்க பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், மேடம் என்னது நீங்க ஃப்ரீயா பெய்டு கோர்ஸ்ல சொல்லி தரீங்களா இல்லையோ, 3 பெரிய சேனல்காரங்க லைவ்ல உங்களை தான் சொன்னாங்க, உங்க சேனலுக்கு காப்பிரைட்டும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸும் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சோ நான் இது பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. பிகாஸ் காப்பிரைட் கிளைம் ஸ்ட்ரைக் இது எல்லாமே யூடியூப் சைட்ல இருந்து வரும். ஒருவேளை அது உண்மையா வந்தாலும் சரி பண்ணிக்கலாம், பொய்யாக வந்தாலும் சரி பண்ணிக்கலாம், அந்த விஷயங்கள் எனக்கு தெரியும். சோ நான் இது பெருசா எடுத்துக்கல. இப்ப இதை ஏன் நான் இங்க சொல்றேன்னா, சுஜிடெக் அந்த சேனலுக்கும் போயிட்டு என்னுடைய நேம் போட்டு சொன்னதுனாலதான் அவங்களுடைய நேமும் நான் சொல்றேன். கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் வரும், ஃபேக்கான மெசேஜஸ் வரும். சோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்கான மெசேஜஸ் வரும். பிகாஸ் இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய சேனல்ல கண்டிப்பா நீங்க முடிஞ்ச அளவு பாருங்க, பார்த்துட்டு தப்பு இருந்தா சொல்லுங்க, கண்டிப்பா நான் திருத்திக்கிறேன். நான் என்னுடைய சேனல் வீடியோ போட ஆரம்பிச்சதுல இருந்துதான் எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வருது. சோ என்னுடைய கருத்து என்னன்னா, எனக்கு யாரு பண்ணுவாங்கன்னு எனக்கு 100% 50% எனக்கு கிளிக் ஆகுது. பிகாஸ் நான் ஃப்ரீயா சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னதுல இருந்துதான் எனக்கு பிரச்சனையே வருது. இங்க நிறைய பேர் ஃப்ரீயா சொல்லி தராங்க, இல்லன்னு சொல்லல. சில பேர் வந்து பெய்டு கோர்ஸ் அவங்களுடைய சேனலை ப்ரொமோட் பண்றாங்க, சில பேர் வந்து சப்ஸ்கிரைபர் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்றாங்க. நான் என்னுடைய சேனல்ல ஃப்ரீ கோர்ஸ்னு ப்ரொமோட் பண்றது தப்பா? சோ அந்த வேர்டை யூஸ் பண்ணதுல இருந்துதான் இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு வருது. மக்களே கண்டிப்பா எல்லா வீடியோவும் நீங்க பார்க்கலாம், எந்த வீடியோல உண்மைத்தன்மை இருக்கோ அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்டான சேனல்.
சேனல். இப்ப என்னுடைய சேனல் பாத்தீங்கன்னா சுஜிடெக் சேனல்ல இருக்கு. சோ அதனால சுஜிடெக் சிஸ்டர் கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு இல்ல யாருக்குமே தப்பான விஷயத்த நான் சொல்லல. ஏன்னா நான் கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்திருக்கேன். சோ அதுக்காக நிறைய பேர் இப்பதான் இந்த சேனல் உள்ள வந்திருக்கு, இது எப்படி வளர விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்கதான் யாராவது பண்ணிருப்பாங்க சிஸ்டர். நான் உங்க மேல தப்பு எதுவுமே சொல்லல. கண்டிப்பா முடிஞ்ச என்னுடைய வீடியோவும் நீங்க பாருங்க. சோ நான் கரெக்டான விஷயத்த தான் சொல்லி கொடுத்திருப்பேன். ஓகே, எனிவே சாரி சுஜிடெக் சிஸ்டர், பிகாஸ் உங்களுடைய சேனல்ல என் நேம் வந்ததுக்காக மட்டும்தான் சாரி. அந்த மெசேஜ் யார் பண்ணி இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு சுஜிடெக் சிஸ்டருக்கு யாருக்குமே தப்பான கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. இதனால அவங்க சம்பாதிச்சு வச்ச பெயர் எல்லாம் டோட்டலா வேஸ்ட் ஆகும். சோ கண்டிப்பா யாரா இருந்தாலுமே வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்து விட்டு அதனுடைய உண்மைத்தன்மையை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. ஓகேங்களா? இப்பவும் சொல்றேன், நான் பெய்டு கோர்ஸ்ல வாங்கின சப்ஸ்கிரைபரால என் சேனல் வளரவே இல்லை. அந்த சேனல் நேம் பிரகனி டாக். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சொல்ற வரைக்கும் நான் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய ஃப்ராடு, நிறைய பொய், நிறைய பித்தலாட்டம் நிறைய நடக்குது. சோ கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க.